கடல் உணவுகளை மட்டுமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றவங்களா நீங்க? அப்போ இந்த கடல் உணவுகள் விருந்து வீடியோ உங்களுக்கு தான். உங்களை மாதிரியே சீ ஃபுட் லவ்வர்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்ப மறந்துடாதீங்க. இறால இருந்து நண்டு வரைக்கும், மீன் குழம்புல இருந்து மீன் வறுவல் வரைக்கும் சூப்பர் டேஸ்டான சீ ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே இங்க இருக்கு. இந்த ரெசிபிஸ் எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளோ ஈஸியா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க சுவையோட அலையில மூழ்கலாம். முதல்ல இந்த ஒரு மசாலா பேஸ்ட்டை வச்சு தான் எல்லா குழம்பும் தொக்குமே பண்ண போறேன். இந்த நான்வெஜ் மசாலா பேஸ்ட்டை எப்படி பண்றது, இதுல நான் என்னெல்லாம் சேர்த்திருக்கேன், இது எல்லாத்தையுமே எவ்வளவு அளவுகளோட சேர்த்திருக்கேன்னு கடல் உணவுகள் விருந்து வீடியோவோட கடைசியில தெளிவா சொல்லியிருக்கேன். அடுத்ததா இந்த ஒரு மசால் பொடியை தான் நிறைய ரெசிபிஸ்க்கு சேர்க்க போறேன். இதுல வெறும் 5 பொருளை மட்டுமே சேர்த்து இந்த மசால் பொடியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மசால் பொடியை நீங்க வீட்டுல குழம்பு மசால் பொடியா கூட ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசால் பொடியில நான் என்னெல்லாம் சேர்த்திருக்கேன், எல்லாத்தையும் எவ்வளவு அளவுகளோட எடுத்திருக்கேன்னு கடல் உணவுகள் வீடியோவோட கடைசியில தெளிவா கொடுத்திருக்கேன். முதல்ல கம கம்மன்னு வாசனையான மீன் குழம்பு காரசாரமா ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு 2-3 மீனோட தலையையும் அதோட வால் பகுதியை மட்டும் கிளீன் பண்ணி கழுவி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். மீனை ஊற வைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மீனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட சாரை மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு பரட்டி விட்டுக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி மீனை ஊற வச்சு சேர்க்கும் போது குழம்புல கவுச்சி வாசனை ரொம்ப தெரியாது. நான் மீன் குழம்புக்கு புளியை ஊற வைக்கிறதுக்கு பதிலாக புளி பேஸ்ட்டை சேர்க்க போகிறேன். இந்த ரெடிமேட் புளி பேஸ்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். நீங்கள் புளியை ஊற வச்சு சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் புளி பேஸ்ட்டை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வீடியோவில் முன்னாடியே ஒரு மசால் பொடியை பற்றி சொல்லியிருந்தேன், அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மீன்லையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக மட்டும் குழம்புக்கு தேவையான கல் உப்பை சேர்த்துக்கிறேன். இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாமே பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச நான்வெஜ் மசாலா பேஸ்ட்ல 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வெந்து கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் புளி நம்ம சேர்க்குறதுனால தக்காளியை கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கலாம். தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வரும்போது முன்னாடியே நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மசாலா புளி தண்ணி எல்லாத்தையுமே ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும். மசாலாவோட அந்த பச்சை வாசனையும் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். குழம்பு இந்த அளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஊற வச்ச மீனை சேர்த்துருங்க. மீனை சேர்த்துட்டு குழம்பை கிண்டி விட்டுறாம அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. குழம்பு நம்ம மீன் சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணி விடும். இந்த மாதிரி மீனை குழம்புல ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்காவது வேக விடுங்க. மீனும் நமக்கு தண்ணி விட்டு திரும்ப சுண்டி வரும். நான் மீனோட தலையை அதிகமாக சேர்த்துருக்கனால ஒரு 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் வேக வச்சுருக்கேன். குழம்பும் சுண்டி நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இதில் மீனும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். குழம்பும் சுண்டிட்டனால இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட தூவி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். காரமும் வாசனையும் ஒரே குழம்புல இருக்கிற மீன் குழம்பு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு பர்ஃபெக்டான மீன் குழம்பு இது. எறா தொக்கு மணக்க மணக்க காரசாரமாக ரொம்ப ஈஸியாக வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எறா தொக்குக்கு 1/2 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதோட நரம்பெல்லாம் எடுத்துட்டு எறாவை தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வைக்கிறதுக்கு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எறாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். எறாவை மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சம்பழ சாரோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எறாவை நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். எறா நமக்கு ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் போது இதோட கவுச்சி வாசனை நமக்கு ரொம்ப தெரியாது. எறா தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்காக ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டில் 1/2 கிலோ எறாவுக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வெந்து கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும்
கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1/2 கிலோ எறாவுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி தொக்கு பதத்துக்கு வந்ததும் மசால் பொடியை சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மசால் பொடியில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து இந்த மசால் பொடியை கூடவோ குறைச்சோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மசால் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த எல்லா மசாலாவையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்காவது வேக விடணும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம அப்பப்போ நடுவில் இதை கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். மசாலா நல்லா வெந்து தொக்கில் இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது முன்னாடியே நம்ம ஊற வச்ச எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைக்க போகிறோம். எறா நமக்கு தண்ணி விடும், அதனால தண்ணி எதுவுமே இதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை. அந்த 5 நிமிஷத்தில் நம்ம அப்படியே விட்டுறாம நடுவில் மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுவே உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணாம், குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. முன்னாடியே எறா கொஞ்சம் நமக்கு தண்ணி விட்டுக்கிட்டே வரும். இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் எறாவை ஊற வைக்கும் போது எறாக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால உப்பு கம்மியாக இருக்குது. தொக்குக்கு தேவையான உப்பை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக விட்டுருக்கேன். தொக்கு நல்லாவே சுண்டி மேலே இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கடைசியாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து குட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலையை கூட நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையை நான் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சாஃப்டான எறா நல்லா தொக்கில் ஊறி காரசாரமாக வாசனையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு சூப்பர் காம்போ. நண்டு ரசம் பாட்டி காலத்து சுவையோட ஆரோக்கியமாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 15 பல் கிட்ட பூண்டை தோலோடவே நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் இல்லாமல் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரசத்துக்கு காஞ்ச மிளகாவை நான் 2 சேர்த்துருக்கேன். முழு மிளகு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் மிளகுக்கு 3/4 டீஸ்பூன் சீரகம் கணக்குக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம கொரகொரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு புளி தண்ணிக்கு நீங்கள் புளியை ஊற வச்சு தண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் புளி பேஸ்ட்டை சேர்க்குறேன். இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸில் அரை தக்காளியை தான் சேர்த்துருக்கேன். நமக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை ரசத்துக்கு, ஏற்கனவே நம்ம புளி வேறு சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை இலை கொஞ்சம் இலை கொஞ்சம் காம்போடையே நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை 2-3 நறுக்கிட்டு கொஞ்சம் காம்பு அதிகமாகவே எடுத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கையில் பிசைஞ்சு விடும்போது தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை சாரெல்லாம் நல்லாவே நமக்கு இறங்கும் ரசத்தில். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம முன்னாடியே ரசத்துக்கு அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரியே தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நண்டு ரசத்துக்கு நண்டோட காலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்க சதையே போதும், நமக்கு ரசத்துக்கு சரியாகவே இருக்கும். நண்டு கால் எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்க்கும் போது ரசத்தில் அதோட சாறு நல்லாவே இறங்கி வரும். எல்லா நண்டு காலையுமே சதை நல்லா வெளியில் வர அளவுக்கு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இடித்து வச்ச நண்டு காலை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி சேர்த்து ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். இதில் உப்பு எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேண்டாம். நம்ம ரசத்துக்கு கலந்து வச்சதுலேயே உப்பு சேர்த்தாச்சு. வேக வச்ச நண்டும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்காவது வேக விடணும். நான் நல்லா இடித்து சேர்த்துருக்கனால 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துருக்கேன். நண்டு வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசம் மிக்சரை சேர்த்துக்கலாம். நண்டை நம்ம வேக வச்ச தண்ணி ஏற்கனவே இருக்கிறனால தான் நான் முன்னாடியே மசாலா கலவையை கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுருந்தேன்.
இப்போ வந்து நம்ம இது ரெண்டையுமே கலந்ததுக்கு அப்புறமா ரசத்துக்கான அந்த தண்ணி வந்து சரியா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியம்ல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ரசத்துல சூடு ஏற ஏற நமக்கு மேலே நுர கட்டிகிட்டே வரும். நல்லா இந்த அளவுக்கு நுர கட்டினதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது. நுர கட்டின உடனே நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே நண்டை வந்து வேக வச்சுட்டு மசாலாவை வதக்காம தனியாக சேர்க்கறதுனால சளி இருமலுக்கு இந்த ரசம் வந்து நல்லாவே கேட்கும். இப்போ ரசத்தோட தாளிப்புக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு வரமிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து ரெடியானதும் தாளிப்பை வந்து ரசத்து மேலே ஊற்றி விட்டுருங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரசம் வந்து நல்ல வாசனையாகவே இருக்கும். ஆனால் மழை காலத்தில் வந்து சளி இருமலுக்கு செஞ்சு சாப்பிட்றவங்க நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து சுட சுட ஊற்றி கொடுங்க. சளி இருமல்லாம் பறந்து போயிடும். நல்ல ருசியாகவும் இருக்கும் இந்த நண்டு ரசம். அவ்வளோதான், ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிற பாரம்பரிய நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சளி இருமல் காய்ச்சலுக்கு சூடான நண்டு ரசம் இது. கனவா மீன் வறுவல் ஹோட்டல் ஸ்டைல் மொறுமொறுப்போட வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கனவா மீனை க்ளீன் பண்ணி அதில் இருக்க சதையை மட்டும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து கனவா மீனோட தலையை சேர்க்கல, நீங்கள் தலையோட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கனவா மீனை ஊற வைக்கிறதுக்கு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். கனவா மீனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்து கனவா மீனை மசாலாவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி பரட்டி விட்டுக்கிறேன். கனவா மீனில் மசாலாவை பரட்டினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 1/4 மணி நேரமாவது நம்ம குறைஞ்சது ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கும். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பூண்டை வந்து பொடியாக நறுக்குனது 1 டீஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக எடுத்து சேர்த்துருக்கேன். 2 நறுக்கின பச்சை மிளகாயில் வந்து ஒரு 3 துண்டு மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின பல்லாரி வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஊற வச்ச கனவா மீனை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கனவா மீனில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம வதக்கி விட்டுக்கலாம். இந்த கனவா மீனை நம்ம குறைஞ்சது 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்காவது வேக வைக்கணும். கனவா மீனும் நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால கிளற கிளற நமக்கு தண்ணி விட்டுட்டு மறுபடியும் சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்காவது வேக வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து கனவா மீனும் நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்துடும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தோட சாறை வந்து நம்ம ஏன் முன்னாடியே சேர்த்து ஊற வைக்கலன்னா இது வந்து லேசான கசப்பு தன்மை வரும். அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சுட சுட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கனவா மீன் வறுவல் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. சொரா புட்டு நல்லா சாஃப்டாகவும் வாசனையாகவும் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொரா புட்டு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மீனுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது க்ளீன் பண்ணி வச்ச சொரா மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து சொரா மீனை தோல் இல்லாமல் கட் பண்ணி வாங்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சொரா மீனை வந்து நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்காவது தண்ணியில் வேக வைக்கணும். இல்லைனா நீங்கள் ஆவியில் அவிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சொரா மீன் வெந்ததும் இதை வந்து நீங்கள் ஆற விட்டுட்டு புட்டு மாதிரி பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோலோடு சேர்த்துருந்தீங்கன்னா தோலை எடுத்துட்டு புட்டு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. புட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கின பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் பொடியாக நறுக்கின பூண்டை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 நறுக்கின பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து முதல்ல நம்ம வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சொரா மீனை வந்து புட்டு மாதிரி உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா முன்னாடியே, அதை வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம வந்து வேக வச்ச மீனில் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாகவே இருக்கும். அது வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்காவது நம்ம வதக்கி விட்ற மாதிரி இருக்கும். மீனில் வந்து ஈரப்பதம் குறைஞ்சதும் நல்லாவே உதிரி உதிரி ஆகிடும் பொட்டு மாதிரி. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி தலையை வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். சொரா புட்டோட சூட்லேயே இதை வந்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாஃப்டான சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கு கூட பர்ஃபெக்ட். மீன் வறுவல் சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் தோல் உரிச்ச பூண்டு பல்ல சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். மீன் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். மீன் வந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மசாலா பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மீனை வந்து க்ளீன் பண்ணி கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சி எடுத்த மீன் மசாலா எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் மீனோட அளவை பொறுத்து மசாலா சேர்த்து அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. மசாலாவை மீனோட நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமுமே திருப்பி போட்டு மசாலா தடவின மீனை குறைஞ்சது நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். அப்போதான் மசாலா வந்து மீனோட அவ்வளோ நல்லா இறங்கி ஊறி வரும். மீனை பொரிக்கிறதுக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய மீனை பொரித்தேன். அதே பேன்லேயே இந்த மீனையும் பொரிக்க போகிறேன். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற வச்ச மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மீனை ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். மீனை எல்லா பக்கமுமே திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி பண்ணும்போது மீனில் இருக்கிற மசாலா வந்து அவ்வளோவா உதிராது. மீனையும் நம்ம நல்லா ஊற வச்சுருக்கனால மசாலாவும் நல்லா ஒட்டி இருக்கும். நீங்கள் மீனை வந்து 4 பக்கமே திருப்பி போட்டு வறுக்கும் போதே தெரியும் மசாலா வந்து பிரியாமலும் மீன் வந்து உடையாமல் உதிராமல் இருக்கும் மசாலா. நான் ஊற வச்சு வறுத்த மீனை நல்லா 4 பக்கமுமே பெரட்டி போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், மசாலா உதிராமல் பிரியாமல் மெதுன்னு டேஸ்டான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நண்டு சுக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்குன பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய் 2ஆக நறுக்கிட்டு 3 பச்சை மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்காவது நம்ம வதக்கி விடணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததும் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம தக்காளியை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். பாத்திரம் வந்து அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக தக்காளியை 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து தக்காளியை ஒரு அளவுக்கு நல்லா குழஞ்சி வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை வேக விட்டுருங்க. தொக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நடுவில் மட்டும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மசாலா எல்லாமே வெந்து தொக்குல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் வந்து பாதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஒரு மசாலா பேஸை வச்சு தான் நான் வந்து நண்டு சுக்காவும் மீன் சுக்காவும் பண்ண போகிறேன்.
இது ரெண்டுக்குமே மசாலாவோட பேஸ் ஒன்று தான். ஆனால் நம்ம வந்து இதுக்கு கடைசியாக போடுற மசாலா மட்டும்தான் கொஞ்சம் மாறும். மீன் சுக்காக்கு மசாலாவை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க மசாலாவில் பொடியாக வெட்டி வச்ச நண்டை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நண்டை 2-3 வெட்டி சேர்த்துருக்கேன். மசாலா கூட நண்டை வந்து நல்லா பெரட்டி விடுங்க. நண்டில் மசாலா நல்லா கோட்டாகி வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடணும். இதில் வந்து தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க வேணாம். நண்டும் நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் வேக வைக்கிற டைமில் நடுவில் மட்டும் கிளறி விட மறந்துடாதீங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. நண்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மசாலா வந்து மறுபடியும் கொஞ்சம் சுண்டி வரும். மசாலா வந்து நல்லா சுண்டி இந்த அளவுக்கு சுக்கா மாதிரி வந்துடும். இப்போது கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தலை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், காரசாரமாக மசாலா நல்லா ஒட்டி நண்டு சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு வச்ச 10 நிமிஷத்துலேயே காலி பண்ணிடுவாங்க. இந்த கடல் உணவுகள் விருந்தோட பார்ட் 2 வீடியோக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.